ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே நான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னா, ஜென்ஸோட வந்து மாமா வீட்டில் தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த ரூம் டூர் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரூம் வந்து செம்மையாக இருக்குதுங்க, செம்மையாக வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக இங்கே எப்படி என்ட்ரு ஆகிட்டோன்னு இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல ரூம் செட்டப்பு. ரூம் செட்டமே செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது ஒரு ரெசார்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கபோர்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம். ஆக்சுவலி இப்போ அது டோர் வந்து லாக்கில் இருக்குது. அப்புறம் இந்த ஆர்ட் வந்து பாருங்களேன், இதுவும் சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க, வுட்டில் சூப்பராக இருக்குது. அப்புறம் மெயினான விஷயம், எனக்கு பிடிச்ச என்ன விஷயம் தெரியுமா, இந்த இதுதான் ஓப்பன் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ் ஏர் இருக்குங்க. பாருங்கள், பால்கனி செம்மையாக இருக்குதுங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு வெளியே தான். இது நம்ம வந்து காஃபி உட்காந்து நம்ம குடிச்சிட்டு ஜாலியாக வந்து வெளியே நம்ம பார்த்துட்ருக்கலாம். இந்த லொக்கேஷனே செம்மையாக இருக்குதுங்க. ஐ ரியலி என்ஜாய் திஸ் லொக்கேஷன். இது வந்து நம்ம வந்து மேலே ஏற்றிக்கலாம், வெயில் அடிச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து கீழே இறக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே லைட் செட்டப், லைட் போட்டால் அது பாருங்கள் சூப்பராக இருக்கா, ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மிரர். அப்புறம் இங்கே வந்து நம்ம புக்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் நல்ல குஷனிங்கான பெட்டு. இந்த ரெசார்ட்லலாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து சமையல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்கல்ல, ஆக்சுவலாக இது வந்து ஒரு வில்லாங்க. இது வந்து அவங்க மாமா வந்து வில்லா மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஃபாரினர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாத்ரூம். ஐயோ, பாத்ரூம் ஃபர்ஸ்ட் லைட் தானே? ஓகே, பாத்ரூம். வாவ், சூப்பர். அவ்வளோதான். இதுக்கு நான் ஸ்பெஷலாக பாத்ரூம் டூர்லாம் போட போகிறதில்ல, அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டேன். இப்போ எல்லாம் நிறைய பேர் பாத்ரூம் டூரு அப்படிலாம் போடுறீங்க, ஓகேங்களா? அதான் இதையும் சேர்த்து காமிச்சேன், ஓகேங்களா? என்னடா அது இதெல்லாம் போன இடத்துல இப்படிலாம் வந்து காட்டி தெரியுன்னு கமெண்ட் செக்ஷனில் கழிவுகளையெல்லாம் ஊற்றாதீங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம். ஆமாம், 1 டே ஸ்டே. நாங்கள் நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம். 1 டே ஸ்டே மட்டும்தான் இங்கே. அதுக்கப்புறம் we are going to மார்த்தாண்டம். பெட்டு சூப்பராக இருக்குது, குஷனிங். ஐயோ, அதே மாதிரி வந்து கொச்சியில் வந்து இப்போ கிளைமேட்டு நல்லா இருக்குது. நான் வந்து திங்க் பண்ணிட்டே வந்தேன், ஏன்னா நான் வந்து குளித்தூரில் வந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில், சரியான சூடு. திங்க் பண்ண அந்த கொச்சியில் நல்லா சூடாக இருக்குமா அப்படின்னு வந்தேன். பட் கொச்சியிலேருந்து நாங்கள் இறங்கி ஆட்டோவிலேருந்து இறங்கி வரும்போது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் மழை வராமல் இருந்தால் ஓகே. மழை வந்ததுன்னா வெளியே போக முடியாது, வீட்டிலே தான் இருக்க முடியும். வெளியே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஓகேங்களா? பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. வேறு என்ன, இங்கே கார்னர்லேயும் 4 லைட்டு கொடுத்துருக்காங்கப்பா, காட்டுறோம் பாருங்கள். இந்த கார்னர் அங்கே ஒரு குட்டி லைட் இருக்கா, 1, அப்புறம் இங்கே 2, இங்கே 3,
4 4 குட்டி லைட் அழகாக கொடுத்துருக்காங்க. அது சுவிட்ச் போட்டு பார்க்கலாமா? எந்த சுவிட்ச்? இங்கே எல்லா சுவிட்சும் போட்டு தான் இருக்குது. இதில் எந்த சுவிட்ச் போடலாம்? இல்லை, ஆக்சுவலி இது வந்து பவர் கனெக்ஷன் வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், ஓகே, அதோட பவர் கனெக்ஷன் வெளியே இருக்குங்க. ரூம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரூம், செம்மையாக இருக்குது. ஐ ரியலி என்ஜாய் திஸ் ரூம். ஒருத்திங்க ஃப்ளாட்டே ஆகிட்டா. கேமரா பார்த்தா நான் எழும்பி ஒரே ஓட்டம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மான் கொம்பு இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வுட்டில் தான் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், வுட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னது? இது குட்டி பீரோவாக இருக்குது, குட்டி கபோர்டா. இதுவும் சூப்பராக இருக்குங்க, செம்ம டிசைனில் செம்ம குட்டியோண்டு செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ணலாமோ? ஓப்பன் ஆகாது, ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்க. அப்புறம் அந்த கண்ணாடிக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ திங்ஸ் ஆனாலும் வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு மான் கொம்பு இருக்குது பாருங்கள், சூப்பரில். சரி, ஓகே மக்களே, இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் ரூம் டூர். இதுக்கப்புறம் என்னென்னா வந்து ப்ரஷ் கூட பண்ணலை. அந்த ரூமை பார்த்துட்டு ஓகே ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரூம் டூர் எடுத்து போடுங்க. என்னது ரூம் எடுத்து போட முடியுமான்னு கேட்டான். சரி, ஓகே, ரூம் டூர். நிறைய பேர் பாத்ரூம் டூர், ரூம் டூர், ஹோம் டூர் அப்படி இப்படின்னு போடுறீங்களே. சரி, ஓகே, நம்மளும் வந்து ரூம் டூர் போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த ரூம் டூர் போட்டேன். ஓகேங்களா? மற்றபடி எதுவுமே கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன? வேறு மேடம் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா? ஒன்றும் சொல்ல வேண்டாமா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுமந்த். என்னையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டியா? பாய் தான் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டானா, கேமராலே வர மாட்டானா, கேமரா அந்த சைடு திரும்பினா ஓடி போயிடுவானா, இல்லை என் ஃபோனை உடச்சி போடுவேன்றான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தே இருப்பேன். ஓகே, பாய் 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 பாய்.